மீனராசிக்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வர காத்திருக்கிறார் குரு பகவான். பொதுவாகவே இந்த ஒரு வருஷத்தில் நிறைய கிரக பயிற்சிகள், நிறைய வக்ர பயிற்சி, அதிச்சாரம் இந்த மாதிரி நிறையா வரது ஒரு வகையில் ஆதாயமும் கூட. ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் கடன் சிக்கல்களில் உழண்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் நோய்வாய்ப்பட்டு, இன்னொரு பக்கம் வேலை போய், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று எல்லா ராசினருமே ஏதோ ஒரு வகையில் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரி அப்பப்போ வரக்கூடிய இந்த மாதிரி வக்ர பயிற்சியோ குரு பயிற்சியோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில் கெட்டது நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்குது, ரொம்பவே நல்லது நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்குது, அவ்வளோதான். ஆனால் இது எந்த ராசினருக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இதில் விரிவாக பார்க்க போகிறோம். சரி, ஒரு பக்கம் இது இருந்தாலுமே கூட வாழ்நாள் முழுமைக்குமே பெரிய சிரமங்கள் எதுவும் இல்லாமல் லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு அதுக்கான ஒரு தேவை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த பதிவோட இறுதியில் அதற்கான வழிமுறையை நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு கிரகத்திற்குமே எண்கள்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உங்கள் பெயர்கள்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த பெயர்கள் சரியாக அமைத்து கொள்வதை பற்றின, அது மாதிரி அமைத்து கொண்டால் என்ன மாதிரியான ஒரு நிரந்தர நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த இலவச பொது பலன்கள் நான் தருவேன். அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான். ஆனால் இப்போ என்ன நல்லது நடக்க போகுதுன்னா, குரு உங்கள் ராசியின் மீது அவருடைய பார்வையை செலுத்துகிறார். 9ஆம் வீடாக உங்களுடைய 9ஆம் வீட்டின் மீது பார்வை செலுத்துகிறார். லாபஸ்தானத்தின் மீது பார்வை செலுத்துகிறார். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு. உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். உங்களுடைய உத்தியோகத்திலோ அல்லது உங்களுடைய தொழிலையோ ஒன்று நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக, உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது அதிகமாக போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாக்கியங்கள் அப்படிங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய சொத்து பத்தாக இருக்கலாம். அதை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் உங்களுக்கான ஒரு மிக சரியான குடும்ப வாழ்க்கையை அமைத்து தருவது கூட ஒரு பாக்கியமான ஒரு அமைப்பு தான். இது எல்லாத்தையும் குரு இந்த குறைந்த காலம் ஆகஸ்ட் 18 டிசம்பர் 5 தேதிக்குள்ளார இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொண்டு தரப்போகிறார். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான முயற்சிகளை குறை வைக்காமல் நீங்கள் செய்யுங்க. ஏற்கனவே 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு சார், எனக்கு இவ்வளோ நாள் ஒன்றும் நல்லது நடக்கலை, இப்போ மட்டும் நடந்துருமா அப்படின்னு நீங்கள் குழப்பிக்கிட்டே உங்களை புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் பிரயோஜனமே கிடையாது. இந்த ஒரு காலகட்டம் ஒரு நல்ல வாய்ப்பை தருதா, அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வழியை குரு கண்டிப்பாக காண்பிக்கிறார். அதை மிக சரியாக கையாண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள். நிறைய நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வாழ்நாளில் எல்லா நேரங்கள்லையுமே இந்த கிரகங்கள் சாதகமாக இருப்பதில்லை. நிறைய நேரங்களில் அது பாதகத்தையும் உண்டு பண்ணிடுது இல்லையா? அப்போ அது போன்ற பாதகங்கள் உங்களை பெரிய லெவலுக்கு தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் உங்களுடைய பெயரை அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது தான் உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. எத்தனையோ பேர், எத்தனையோ பிரபல்யங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா வாழ்ந்த அவங்க இயற்கையாக பெயர் வைக்கப்பட்டு சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பெயர் மாற்றம் பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ராஜா வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய விஐபிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்யுது.
அந்த இயற்பெயர் இருந்தது வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஒரு மாதிரியும், அவங்களுடைய பெயர் மாற்றப்பட்ட பிறகு வேற ஒரு மாதிரியும் இருந்திருக்கு. அதற்காக பெயரை நான் ஃபுல்லா மாற்ற சொல்ல மாட்டேன். பெயர்ல திருத்தம் பண்ணாலே போதும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா, தற்போது அமைஞ்சிருக்கிற பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய பிறந்த தேதியையும், உங்களுடைய பெயரையும் கீழ தெரியிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா? அப்படி பொருந்தலனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதில ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். அதே மாரி வியாபாரம் சரியா போகல. நான் ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு வந்து முழு அ இன்வால்வ்மென்ட்டையும், என்னுடைய உழைப்பையும் தரேன். ஆனா வந்து வியாபாரம் வந்து செழிக்க மாட்டேங்குதுன்னு நெனைக்கிறவங்களுக்கு, உங்களுடைய வியாபார பெயர், உங்களுடைய பெயரையும், உங்க பிறந்த தேதியும் அனுப்புங்க. அது பொருந்தியிருக்கா இல்லையாங்கிற தகவல சொல்றேன். வீட்ல குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க பேர் சூட்டியிருக்கீங்கன்னாலும் சரி, இல்லன்னாலும் சரி, அவங்க குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், நீங்க பெயர் வச்சிருந்தீங்கன்னா பேர அனுப்புங்க. இல்லாட்டினா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும், நேரத்தையும் மட்டும் அனுப்புங்க. குழந்தைக்கு நம்ம எப்படி பேர் மாற்றம் பண்ணி தருவோம், பேர் எப்படி அமைத்து தருவோங்கிறத குறிப்புகள்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.